பிரைஸ் லார்ட். மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல அதிகாலை நேரத்தில் கர்த்தரை துதிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரை தேடும்படியாக, ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும்படியாக, அவருடைய சித்தம் செய்யும்படியாக நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடியிருக்கிறோம். மெய்யாகவே கர்த்தரை கண்டடைவோம். கர்த்தர் நம்மோடு பேசுவார், நம்மோடு உலாவுவார். இதோ மனுஷர் மத்தியிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது என்று சொல்லப்பட்டபடி அவர் நம்மோடு வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். இந்த வேளையில நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்கள்ல பிசாசானவன் அவரை சோதித்தான் என்று நாம் பார்க்கிறோம். சோதிக்க ஆரம்பித்தான். வேதவசனம் சொல்லுகிறது, மத்தேயு 4வது அதிகாரம் 1 வசனம் 2வது வசனம். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது சோதனைக்காரன் அவரிடத்திலே வந்து சோதிக்கிறான். ஆனால் வேத வசனங்களை சொல்லிதான் அவன் சோதிக்கிறான். ஆனால் இயேசு என்ன செய்கிறார்? வேத வசனங்களை சொல்லிதான் அவனை வீழ்த்துகிறத நாம் பார்க்கிறோம். ஆகவே நமக்கு இந்த காலத்துல சத்துருவை வீழ்த்த வேண்டுமே ஆனால் தெளிவான வேத வசனங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும், தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அதற்காக வேதத்தை தியானிக்க வேண்டும், வேத வசனங்களை படிக்க வேண்டும். வேத வசனத்தை குறித்த தெளிவை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இப்படி பாருங்க, சோதனைக்காரன் அல்லது சாத்தான் பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். காரணம், அவனுக்கு இதில் ஒன்றிலும் என்ன செய்ய முடியவில்லை, இயேசுவினிடத்திலே ஜெயம் பெற முடியவில்லை. அவரும் சொல்லிவிட்டார், அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லிவிட்டார். அப்போ அவன் விலகி போனான். அப்போது தேவ தூதர்கள் இயேசுவுக்கு வந்து பணிவிடை செய்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில கூட சாத்தான் விலகும் போது அற்புதங்கள் நடக்கிறது. சத்துரு நம்மை விட்டு விலகும் போது தேவ தூதர்கள் வந்து நமக்கு பணிவிடை செய்வார்கள். தேவ தூதர்கள் நமக்கு வழிகாட்டுவார்கள். தேவனே நமக்கு போதித்து புத்தி சொல்லுவார். ஆகவே சத்துருவுக்கு ஒருபோது நாம் இடம் கொடுக்க கூடாது. சாத்தானை எப்போது நாம் விலக்கி வைக்க வேண்டும். இயேசு எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர், அவரிடத்துல எவ்வளவு பரிசுத்தம், ஜென்ம பாவம் இல்லை, என்னில் பாவம் உண்டு என்று யார் சொல்லக்கூடும் என்று கேட்டவர். அவரே சாத்தான் விடவில்லை. பாருங்க, அவரை சோதிக்கும்படியாக அவன் வந்து நிற்கிறத பார்க்கிறோம். இந்த காலை நேரத்திலும் கூட சத்துரு நம்மை சோதிக்க வருவான். ஆனால் நாம் சோதிக்கப்பட்ட பின் பொன்னாக விளங்க வேண்டும். யோபு 23ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல படிக்கிறோம். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். இந்த அனுபவம் அருமையான தேவ பிள்ளைகளே நம்ம எல்லாருக்கும் உண்டாக வேண்டும் என்று பார்க்கிறோம். எபிரேயர் 1 அதிகாரம் 14வது வசனத்துல வாசிக்கும் போது, ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ தூதர்கள் பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் நமக்கு பணிவிடை செய்கிறவர்கள். யாருக்கு? ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக. தேவ பிள்ளைகள் எல்லாரும் ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் என்று பார்க்க, நாம் எல்லாரும் ரட்சிப்பின் பலனை அடைய போகிறவர்கள் அல்லது ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள். ஒரு ஒரு மகன் படிக்கிறான், அவன் மெடிசின் படிக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல நாம் கொண்டு போய் அவனை காலேஜில் அட்மிட் பண்ண உடனே அவன் டாக்டர் ஆக போகிறதில்லை. அவன் அந்த ஃபுல் டேர்மும் அவன் கம்ப்ளீட் பண்ணி ஹவுஸ் சர்ஜன் பார்த்து அதுக்கப்புறம் தான் அவன் என்ன செய்கிறான், ஒரு டாக்டராக சர்டிஃபிகேட் வாங்கி அவன் வெளியே வந்து அந்த மெடிக்கல் கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த பிள்ளை வந்து ஒரு டாக்டர் ஆகிறான் என்று பார்க்க. இதுபோல நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ரட்சிப்பை இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? காத்து கொள்ள வேண்டும். இந்த ரட்சிப்புக்கு ஒரு பலன் இருக்கிறது.
பிள்ளை காலேஜில் விடும்போது அவனுடைய படித்தத்துக்கு ஒரு பலன் இருக்கிறது, உண்மைதான். கொஞ்சம் காத்திருக்க வேண்டும், சில ஆண்டுகள் ஆகும் அது முழுமையான பலனை பெறுவதற்கு. இதுபோல இந்த ரட்சிப்பின் பலனை நாம் பெறுவதற்கு சில கொஞ்சம் காலம் ஆகும். ஆகவே இந்த உலகத்தில் இருக்கும் நாட்கள்ல நாம் ரட்சிப்பை பாதுகாத்து இந்த ரட்சிப்பின் பலனை அடையும்படி ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். ஆத்தும ரட்சிப்பின் பலன் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். பரலோகத்திலே நமக்கு சுதந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார். ஆகவே அந்த சுதந்திரத்தை அடையும்படி நாம் இந்த ரட்சிப்பை காத்து ஆண்டவருக்கு பிரியமாய் நாம் காணப்படுவோம். அதுவரையிலும் இந்த தேவ தூதர்கள் நமக்கு பணிவிடை செய்கிற ஆவிகளாய் இருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை நமக்காக அனுப்பி பணிவிடை செய்ய வைக்கிறார். இன்றைக்கும் கூட நம்முடைய விசுவாச யாத்திரையில அநேருக்கு தெரியும், கர்த்தர் அவர்களை தூதர்களை அனுப்பி பாதுகாக்கிறது, தூதர்களை அனுப்பி நடத்துகிறது. அநேகருக்கு தெரியும். என்னுடைய வாழ்க்கையில கூட நானும் பார்த்திருக்கிறேன். கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி என்னை பாதுகாத்த விதங்கள் எவ்வளோ சாட்சிகள் இருக்கிறது. அப்படி கர்த்தர் நடத்துகிறார். ஏனென்றால் நாம் எல்லாரும் யார்? ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்கள். நாம் தேவனுக்கு முக்கியமானவர்கள். ஆகவே ரட்சிப்பை காத்துக்கொண்டு விசுவாசத்தில் நிலைத்திருந்து ஆண்டவருக்கு பிரியமாய் காணப்படுவோம். அந்த பரலோக ராஜ்யத்திலே நமக்கு பலன் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பலனை பெற்றுக்கொள்ளும்படி வாஞ்சையாய் முன்னேறுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களுக்காக பரலோக ராஜ்யத்துல வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்த தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இந்த அருமையான காலை நேரத்திலும் உம்மை ஆராதிக்கவும் உம்மை தொழுது கொள்ளவும் கிருபை தந்தீரப்பா. நாங்கள் நன்றியுள்ளவர்களாக உம்முடைய சமூகத்திலே காணப்படுகிறோம். உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். தெய்வ பயத்தோடு நடந்து கொள்ளட்டும். பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காத்து கொள்ளட்டும். இந்த ரட்சிப்பின் பலனுக்காக காத்திருக்க ஆவியானவர் கிருபை கொடும். அதை பெற்றுக்கொள்ள இரக்கம் செய். ஆசீர்வதியும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.